ஜிஎஸ்டி வரியை குறைத்ததற்கு பாரத பிரதமருக்கு சபாநாயகர் செல்வம் நன்றி தெரிவித்த ஜிஎஸ்டி பிரச்சார குழுவின் மாநில இணை பொருளாளர் கோவிந்தன் கோபதியிடம் கடிதம் வழங்கினர். ஜிஎஸ்டி 2.0 வரி குறைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுவை சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்து நிறைவேற்றிய தீர்மானத்தை பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பாஜக மாநில ஓபிசி அணி தலைவரும் ஜிஎஸ்டி 2.0 பிரச்சார குழுவின் மாநில இணை பொறுப்பாளருமான கோவிந்தன் கோபதியிடம் வழங்கினார். இந்த தீர்மானத்தை பாஜக ஜிஎஸ்டி 2.0 பிரச்சார குழுவின் சார்பாக பிரதமருக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த நிகழ்வின் போது மாநில துணைத் தலைவர் பழனி என்கிற கனகராஜ், ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் துரைசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணை அமைப்பாளர் சார்லஸ், தங்கதுரை மற்றும் ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் வேணு ஆகியோர் உடனிருந்தனர். ஏஎஃப்டி ரயில்வே கேட்டை திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் வழக்கறிஞர் அணியினர் கோரிக்கை வைத்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணி மாநில தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டசபையில் சந்தித்து அளித்துள்ள மனுவில் கடலூர் சாலை நீதிமன்றம் வளாகத்தில் எதிரிலும் முதலியார்பேட்டை ஏஎஃப்டி மில் எதிரிலும் மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கி மெதுவாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஏஎஃப்டி மில் எதிரில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்க பல்வேறு காரணங்களால் மேலும் 2 மாதங்களுக்கு மேல் ஆகும் நிலை உள்ளது. இதனால் கடலூர் சாலை வழியாக நகரத்திற்கு செல்கின்ற பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காளிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை வருவதாலும் மேம்பால பணி வேகம் எடுக்கும் வரை பேருந்து, லாரி, கார் போன்ற கனரக வாகனங்களை தவிர்த்து 2 இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் வரும் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் கடலூர் சாலை வழியாக செல்வதற்கு ஏதுவாக மூடப்பட்ட அந்த ரயில்வே கேட்டை திறக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். அப்போது அருகில் இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் முதல்வர் ரங்கசாமி மூடப்பட்ட ரயில்வே கேட்டை வரும் 2 மாதங்களுக்கு திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கூறினார். இம்மனுவை அளிக்கும் போது வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் மிஞ்சினி, சக்திவேல் மற்றும் வழக்கறிஞர்கள் உடனிருந்தனர். இந்திய தொழில்நுட்பம் நிறுவனத்தின் ரியல் துறை சார்ந்த முதன்மை வல்லுநர்களை புதுவைக்கு அழைத்து வந்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, குடிநீரில் கழிவுநீர் கலப்பது புதுச்சேரி நகரத்தில் வழக்கமாகிவிட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். முதலமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ நேரில் சென்று பிரச்சனையை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு நெல்லித்தோப்பில் இதே துயர சம்பவம் ஏற்பட்ட 27க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர். இதையும் முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொருட்படுத்தவில்லை. சுத்தமான குடிநீரை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. அதனை அளிக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை என்பது அரசு இன்னும் உணரவில்லை. இக்கடமையை செய்ய இந்த அரசு தொடர்ந்து தவறி மக்களின் உயிரோடு வெத்தனமாக விளையாடி கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை போன்ற புதுவையில் 15 பகுதிகளில் இருந்த இந்த குடிநீர் பிரச்சனை உள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வெளிப்படையாக கூறினார். இதை அப்படியே விட்டுவிட்டு மக்களின் மரணத்தை பார்த்து அமைதியாக பார்வையாளராக அமைச்சர் இருக்க போகிறாரா? புதுவை நகர பகுதிகள் 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் குழாய் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்டது என்று அமைச்சர் கூறுகின்றார். இதை சரி செய்து மக்களை வருமுன் காக்க கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? மக்களின் உயிர் இழப்புக்கும் உடல்நல கேடுக்கும் பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து இருக்க வேண்டுமா? ரூபாய் 436 கோடிகள் மேம்பாலம் கட்ட மத்திய அரசின் அனுமதியை பெற்றுள்ளதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் அமைச்சர் தங்களுக்கு வாக்களித்த மக்களை குடிநீர் இல்லாமல் சாகடிப்பதற்கு வருத்தப்பட மாட்டாரா? ரோம் நகரம் பற்றி எரிந்த போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னரை போல் நமது மக்கள் முதல்வர் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு வங்கியை பெருக்கும் நிலையில் மகிழ்வுடன் இருக்கிறார். இந்த அரசுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் இல்லை. ஏனெனில் இப்பிரச்சனையை பல கோணங்களை ஆழமாக பதிந்துள்ளது. எனவே சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பம் நிறுவனத்தின் ரியல் துறை சார்ந்த முதன்மை வல்லுநர்களை புதுவைக்கு அழைத்து வந்து ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும்.
மத்திய அரசு நிதி கொடுக்கும் வரை காத்திடாமல் போர்க்கால நடவடிக்கைகள் அரசு இறங்க வேண்டும். பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, நகர திட்ட அமைப்புத்துறை ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த குழு அமைத்து இப்பிரச்சனையை ஆலோசிக்க வேண்டும். ஒரு இடத்தில் சாலை அமைந்த பிறகு அதனை எந்த காரணம் கொண்டும் தோண்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. முதல்வர் தனது அடிப்படை கடமையை செய்ய தவறியதால் துணைநிலை ஆளுநர் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் பாராட்டுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேனியம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஐஜி பிரபா தேவி விவகாரம் மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம், வைத்தியக்குப்பம், குறிச்சிக்குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனி அம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி விவகாரம் மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, செயலாளர் தமிழ்மாறன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர். அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர். தொடர்ந்து செங்கேனி அம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக லாசிபேட்டை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணி தலைமையில் மூலக்குளம் பகுதியில் உள்ள மதர்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் அங்கு உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் நண்பர்களும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மைல் புரொடக்ஷன் சார்பில் 3வது படத்திற்கான துவக்க விழாவில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி கிளாப் செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவிலில் மைல் புரொடக்ஷன் சார்பில் நடைபெற்ற 3வது படத்திற்கான துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்து கிளாப் செய்து படப்பிடிப்பை துவக்கி வைத்தார். இதுகுறித்து இயக்குனர் கூறும்பொழுது, இதற்கு முன்னதாக சமூக விரோதி மற்றும் பொதுநலன் கருதி படங்களை இயக்கியுள்ளதாகவும் இந்த படம் சினிமா சம்பந்தமான ஏமாற்று குறித்தான தகவல்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இப்படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவும் படப்பிடிப்பு முடிந்த பின்பு படத்திற்கான பெயர் இடப்படும் என்றும் இப்படம் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனசங்க தலைவர் தீனதயாள் உபாத்யாயாவின் 109வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிகள் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. மறைந்த பாரதிய ஜனசங்க தலைவர் பண்டிட் தீனதயாளன் உபாத்யாயாவின் 109வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ராமலிங்கம் நகர பகுதியில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்குள்ள கிளை தலைவர் வீட்டில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தேநீர் அருந்தினர். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரியில் SMV
IAS அகாதமி துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாதமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் IAS பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் இயங்கும் அனைத்து உறுப்பு கல்லூரி மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் பங்கேற்று பயன்பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் இந்நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்த தலைமையுரை ஆற்றினார். பொறுப்பாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றி உரை வழங்கினார். மேலும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமி டீன்கள் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகர், கல்லூரியின் ஆராய்ச்சி துறை டீன் டாக்டர் வேல்முருகன், வேலைவாய்ப்பு பிரிவு டீன் டாக்டர் கைலாசம், வேளாண்மை மற்றும் தொடக்கக்கலைத்துறை டீன் டாக்டர் முகமது யாசின், SMV பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா, கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். நிகழ்வில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாதமி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர் பூமிநாதன் இந்திய குடிமை பணி தேர்வு குறித்து கருத்துரை வழங்கினார். அவர் தமது உரையில் IAS மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வு என்றால் என்ன, அதை எழுதுவதற்கு தகுதியுடையோர் யார், முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தேர்விற்கு தயாராகும் முறை குறித்தும் எடுத்துரைத்தார். படிக்கும் காலத்திலேயே இப்பயிற்சியை வெற்றி பெற்று பெறும் மாணவர்கள் இளம் வயதிலேயே IAS அதிகாரிகளாக பணியாற்றும் வாய்ப்பையும் இப்பயிற்சி வழங்குகிறது என்பதையும் மாணவர்களுக்கு அறிந்து கொண்டார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர் முனைவர் கலியமூர்த்தி கலந்து கொண்ட சிறப்புரை ஆற்றினார். அவரது உரையில் தன்னடக்கம், ஒழுக்கம் மற்றும் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவது அவசியத்தை வலியுறுத்தினர். டிஜிட்டல் ஈர்ப்பிலிருந்து சற்றே விலகி இருக்க வேண்டியதன் அவசியத்தையும், குறிக்கோள் மிக்க கல்வியிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தன்னம்பிக்கை மற்றும் விருப்பத்துடன் கூடிய கற்றல் முறையில் தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் மாணவர்களிடம் வலியுறுத்தினர். மிக சிறந்த சாதனையாளர்கள் பற்றிய உதாரணங்கள், நீதி கதைகளை கூறி ஒருபோதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டினார். மாணவர்களுக்கு IAS, IPS போன்ற இந்திய குடிமை பணி சேவைக்கு தயாராகும் பெருமையுடன் முன்னேற வேண்டும் என்பதையும், இது தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதோடு சமூகத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என கூறி சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் SMV IAS அகாதமி லோகோ வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நிகழ்வாக இவ்விழா அமைந்திருந்தது. இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ராஜராஜம், ஆங்கில துறை தலைவர் இளமாறன், பொறியியல் கல்லூரியின் பயோமெட்ரிக்கல் துறை தலைவர் விஜயலட்சுமியும் சிறப்புற செய்திருந்தனர். உருளின்பேட்டை தொகுதியில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழா மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த் தலைவரும் ஜனசங்கத்தின் முன்னோடி தலைவருமான பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் விழா வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளின்பேட்டை தொகுதி காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை ஆகிய 2 இடங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவியும் சேவை வார நிகழ்ச்சி பொறுப்பாளருமான ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் சேவை வார நிகழ்ச்சி பொறுப்பாளருமான தமிழ்மாறன், மாநில வர்த்தக பிரிவின் அமைப்பாளர் மொபைல் சரவணன், தீனதயாளன் உபாத்யாயா பிறந்தநாள் விழா மாநில பொறுப்பாளர் ரமணசங்கர், மகளிர் அணி மாநில செயலாளர் காமாட்சி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமார், காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் பிரகாஷ் என்கிற ராஜசேகர், கலை கலாச்சாரம் பிரிவு இணை அமைப்பாளர் ரவி அண்ணாமலை, உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர் மற்றும் பாபு, மகளிர் அணி நிர்வாகிகள் வேளாங்கண்ணி, இலக்கிய அகிலா, சுதா ரமணி, பச்சையம்மாள், மாரியம்மாள், கிளை தலைவர் ஜாட் உட்பட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இதில் அலங்கரித்து வைக்கப்பட்ட பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் திடீரென நேற்று இரவு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் காலை முதல் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முருங்கப்பாக்கம், முதலியார்பேட்டை உப்பளம், ராஜ்பவன் கடற்கரை சாலை பேருந்து நிலையம், கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டு விட்டு கனமழை பெய்ததால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி நின்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் அவரின் ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு பகுதிகள் அவரின் பிறந்தநாள் விழா அவரின் ஆதரவாளர்கள் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுமார் 8000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொடர்ந்து சுமார் 2000 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்ட செந்தில்களும் பூங்கொத்து வழங்கி பொன்னாடி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். உண்ணாநிலை போராளி திலீபனின் வீர வணக்கம் நினைவு நாளில் பனை விதை நடும் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்றது. உண்ணாநிலை போராளி மகாத்மா தீபிலின் வீர வணக்கம் நினைவு நாளில் பனை விதை நடும் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை உளத்தை ஏரியின் கரையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 5 அடிக்கு ஒரு பனை விதை நடப்பட்டது. மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் வேலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி முன்னெடுப்பை முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் முன்னெடுத்தனர். முன்னதாக திலீபன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் கௌரவ பாக்யராஜ், மாநில செயலாளர் திவாகர், வீர தமிழர் முன்னணி மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செய்தி தொடர்பாளர் குருதி கொடை, பாசறை கார்த்தி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் டொமினிக் சரவணன், ரவீந்திரன், ஆறுமுகம், சுந்தரபாண்டியன், ராஜ்கமல், பாலாஜி, ராஜ்குமார், சங்கர், ஜெயசூர்யா, அறிவழகன், ஆனந்த் மேலும் இந்நிகழ்வில் பனை விதையை சேகரித்த உற்று துணையாக நின்ற அன்பு இளவல், ரஞ்சித் மற்றும் திருபுவனை தொகுதி உறவுகள் அத்துடன் அந்த விதையை 25 நாட்களாக பதியமிட்டு காத்து வந்து முதலியார்பேட்டை தொகுதி டொமினிக் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் திருச்சிற்றம்பலம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் மெயின் ரோடு திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி விழா 22ஆம் தேதி முதல் தொடங்கி வருகின்ற 2ஆம் தேதி வரை விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இன்று நடைபெற்ற விழாவில் நவராத்திரி விழா உற்சவம் மற்றும் மகா நவசாசன பூஜை நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராக கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரியா, மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பாஜக பிரமுகர் ஹேமாவதி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு வெளியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகி சுஜாதா மோகனசுந்தரம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், நாட்டிய சாஸ்திராலயா ஆசிரியர்கள் உமா, மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தார் சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சமியானா மற்றும் நாற்காலிகள், ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள், ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முதியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சபாநாயகர் பழனி ராஜா, தொகுதி செயலாளர் சௌரி ராஜா, அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகரன், தொகுதி துணை செயலாளர் கலைவாணி, சண்முகம், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன், மாநில நெசவாளர் அணி செயலாளர் சந்துரு, நெசவாளர் அணி துணை செயலாளர் நவீன், திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு, பூபதி, பாபு பாஸ்கர், பிரகாஷ், ஆறுமுகம், அல்போன்ஸ், மனோகர், சண்முகம், முருகன், விமல்ராஜ், தேசப்பன், உதயகுமார், சங்கரலிங்கம், விநாயகமூர்த்தி, ஆனந்த், கேட்ரா, சரவணன், ஆரோக்கியராஜ், திலீப், ஜீவா, மகளிர் அணி தனம், லதா, ராணி, சுந்தரி, மேரி, விமலா, லட்சுமி, அன்பரசி, செல்வி, ரீட்டா, ராஜேஸ்வரி மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஹார்ட்பீட் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பில் அரசு பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஹார்ட்பீட் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பில் முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று சாரம் கவிக்குயில் நகரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தன்வந்திரி நகர காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஆகியோர் தலைமை தாங்கி பள்ளியின் முன்பகுதிகள் பெயர் பலகை திறக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், நோட்புக், எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர் ராஜ்குமார், மகேஷ், பெலிக்ஸ், விராஸ், மதன், மூக்கையா, முருகன், செந்தில்குமார், கிருஷ்ணராஜ் மற்றும் நண்பர்கள் அல்லி, முத்து, சிவா, மாரி, கபிலன் அணி அனைவரும் மணி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை ஆதித்யாஸ் கல்வி நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா செண்பக ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து வரவேற்பு உரையாற்றினார். சென்னை அட்வைன்ஸ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அரங்கநாதன் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். தொழிற்சங்க தலைவர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையையும் உணவின் தேவையையும் விளக்கி பேசினார். திருச்சி KIT நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி இயக்குனர் கபிலன் சிறப்புரை ஆற்றினார். விழாவில் CPIM கட்சியின் செயலாளர் ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். துறைத் தலைவர் சார்ஜ் நன்றி உரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர். விழாவில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தாழ்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் சுகாதார விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி NCC தலைமையக கமாண்டிங் ஆபீசர் கர்னல் AK மொஹந்தி உத்தரவின் பெயரில் மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தாழ்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா சுகாதார விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் NCC தரைப்படை பிரிவு மற்றும் திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்திய கருத்தரங்கத்திற்கு கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார். கல்லூரியின் NCC தரைப்படை பிரிவு அலுவலர் லெப்டினன்ட் கதிர்வேல், உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். NCC 2ஆம் ஆண்டு மாணவி பவி ஸ்ரீ ரமேஷ் வரவேற்றார். இக்கருத்தரங்கில் திருபுவனை அரசு அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா, ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஹேமந்த், துணை சுகாதார செவிலியர் சாந்தி, ஆஷா பணியாளர் வச்சலா ஆகியோர் தன் சுத்தம், இல்லம் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்த செயல்முறை விளக்கத்துடன் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் டாக்டர் ஹேமந்த் தூய்மை இந்தியா உறுதிமொழியை வாசிக்க NCC மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். முடிவில் NCC இறுதியாண்டு மாணவர் ஹரிபிரசாத் நன்றி கூறினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.